Hi, hello guys, how are you all? டாக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸ் அமெரிக்காவில் எவ்வளோ பேர் எந்தெந்த எத்தனை எவ்வளோ பே பண்ணுதுன்னு பார்ப்போமா? சும்மா சும்மா இப்போ எனக்கு ஆஃப் ட்ராக் நான் போகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சார்ஜ் இப்படி சும்மா கேட்போம். சார்ஜிபிடி சாரி 1 செகண்ட். சட்டம் தன் கடமையை செய்யணும்னால கடந்து போக முடியல. வெரி சாரி காஸ், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். பட் ஸ்டில் இப்போ உண்மை நிலை என்னன்னு பார்ப்போம். எவ்வளோ பேர் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, எந்தெந்த எத்தனை சும்மா ரேண்டமாக டைப் பண்ணுறேன். சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் டைப்பிங்கில் மிஸ் ஆகலாம், கண்டுக்காதீங்க. நான் அமெரிக்கன் குரூப்ஸ் ஆஃப் ஹியூஜ் ரோல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்டுக்கிட்டியா? நல்லா படிச்சுக்கோ. நான் அமெரிக்கன் ethnic groups have played a huge role in development of United States from the country's founding to modern times. Immigrants and their descendants have significantly contributed to the science, industry, culture and society. Here are some key areas where non-American groups have major impact. Infrastructure and industry. Chinese immigrants helped build the transcontinental railroad in the 19th century, connecting east and west coast. Irish immigrants played a major role in constructing canals, railroads and urban buildings in 1800s. German immigrants brought advanced farming techniques and helped develop the Midwestern agricultural economies. Science and technology. Albert Einstein, he is a German Jewish, developed theories that influenced modern physics and worked on early nuclear research. இப்போ நாசா டெலஸ்கோப்பில் பார்த்தோம், பிளாக் கியூப் இருக்குலாம் சொல்கிறாங்கல்ல, ஐன்ஸ்டீனோட கைடன்ஸ் எல்லாமே இவ்வளோ டெவலப் இருக்க முடியுமா? அவரே ஜெர்மன் ஜூவிஷ். நிக்கோலா டெஸ்லா, சர்பியன் அமெரிக்கன், revolutionized electricity with alternating current AC systems. John von Neumann, Hungarian Jewish, made significant contribution to the computer science and nuclear strategy. Katherine Johnson, African American with West African heritage and NASA mathematician whose calculations helped send astronauts to the space. He is an African American man who helped put Americans in space. Medicine and healthcare. Jonas Salk, Jewish American, Polish descent, developed the polio vaccine. Selman Waksman, Ukrainian American, discovered streptomycin, the first antibiotic to treat tuberculosis. அமெரிக்காலையும் வேர்ல்டு வைடு டியூபர்குலோசிஸ் போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வெரி சாரி கைஸ், அமெரிக்காலையும் வேர்ல்டு வைட்லேயும் டியூபர்குலோசிஸ்ங்கிற நோய் தடுக்கப்படுது, அது ஆன்டிபாயோட்டிக் தயாரித்த அதுக்கு முக்கியமான காரணம் செல்மன் வாக்மன்கிற யுக்ரைனியன் அமெரிக்கன். இதுக்கு தான் இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. இந்த இங்கிலீஷ் மென் அண்ட் அமெரிக்கன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு, நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கலாம், பட் ஸ்டில் சொல்கிறேன். இங்கே இருக்க இந்தியனோட கல்ச்சரு, இங்கே இருக்க வெல்த்து, அஃப்கோர்ஸ் இங்கே நிறையா கொடுத்தாங்க, நல்லதும் கொடுத்தாங்க, எல்லாமே கொள்ளடிச்சாங்கன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, இங்கே அவங்க தான் ரயில்வே சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, இங்கே அவங்க தான் படிப்பை கொண்டு வந்தாங்க. மெக்காலஜிக்கு சிஸ்டம்னு சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அந்த படிப்பு இல்லைனா இங்கே இருக்க லோவர் காஸ்ட் இல்லை மிடில் கிளாஸ் இல்லை இங்கே இருக்க சோஷியல் எக்கனாமிக்கலி டிப்ரெட்டிவ் பீப்புளால் மேலே வந்திருக்கவே முடியாது. எஜுகேஷன் தான் முக்கியமான விஷயம். நிறையா மிஷினரி ஒர்க் மூலயமா ஹெல்த் கேர், நர்சரிஸ், டிஸ்பென்சரிஸ், சிஸ்டர்னு கூப்பிட்றோம்ல, மிஷினரிஸோட பேசிக் லெவல் ஆஃப் ஹைஜீனிக்கான அந்த மெடிக்கல் சப்ளைஸ் நமக்குலாம் வரலன்னா நம்மளால் இவ்வளோலாம் டெவலப் இருக்க முடியாது. ஸோ எப்படி எந்தளவுக்கு பிரிட்டிஷர்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த ஒரு விதமான ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது அமெரிக்கன்ஸ்டையும் இருக்குது. யுக்ரைனியன் மூலயமா ஒரு டெவலப் ஆயிருக்காங்க, பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டானுங்க. பிரசிடென்ட் ஆஃப் த யுக்ரைன் வந்து தேங்க்ஃபுல்லாக இரு, கிரேட்ஃபுல்லாக இரு, நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பானுங்க. Patricia Bath, African American, Caribbean descent, invented a laser treatment for the contracts, economy and business. Scottish American, built the US steel industry. Russian American, co-founded Google. Elon Musk, South African, Canadian American. Elon Musk, South African, Canadian American, pioneered Tesla, SpaceX and PayPal. Steve Jobs, co-founded Apple. He's a Syrian American father. Alexander Hamilton, Caribbean born, key founding father and helped create the US financial system. Cesar Chavez, Mexican American, led to the farmers' rights movement. Kamala Harris, Indian Jamaican descendant, first woman and person of South Asian descendant to become the vice president. Arts and culture, Irving Berlin, Russian Jewish, composed iconic American songs, God bless. Bruce Lee, Chinese American. Lee Manuel Miranda, Puerto Rican descendant. Military and defense, Filipino soldiers, World War II, thousands fought for the US in the Pacific War.
Japanese American 443 Infantry Regiment, World War II, became the most decorated unit in the US military history. Final thoughts. The US is often called a nation of immigrants because people from all over the world have helped build it, whether through labor, innovation, culture, or leadership. Non American ethnic groups have shaped the US into what it is today. Would you like to expand more on specific areas? புரிஞ்சுதா? படிக்காத தற்குறி, அமெரிக்காவில் இருக்க படிக்காத தற்குறிங்களே, உங்களுக்கு எதுவும் படிக்க முடியுதான்னு தெரியல. நான் சொன்னதாச்சும் கேட்டாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது non-American ethnic group, including immigrants and their descendants, make huge contribution to the US economy and tax system. Let's break it down. Tax contribution of non-American ethnic groups. Immigrants, both documented and undocumented, pay hundreds of billions in taxes each year. ஒரு வருஷத்துக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் இன் டாக்ஸஸ். இப்போ கவர்மெண்ட் சொல்லுதுல, எனக்கு அங்கே வேஸ்ட் ஆகுது, யுக்ரைனில் வேஸ்ட் ஆகுது, எனக்கு இன்னொரு இடத்துல வேஸ்ட் ஆகுது, என்னால் இவ்வளோ காசு நான் ஏன் கட்டணும், எனக்கு இவ்வளோ செலவாகுது. இந்த செலவெல்லாம் ரீயூஸ் பண்ணணும்னா இங்கே இருக்கிற நான் அமெரிக்கன் எத்தனை குரூப்ஸ் இருந்தால் தானே உன்னோட பண்ண முடியும். இல்லை எப்படி உங்களை வரும்? எல்லாத்தையும் நீ ஏன் பிரிண்ட் அடிச்சு வித்துட்டு இருப்பியா நீ? டோட்டல் இமிகிரண்ட் டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன் 2023 ஓவர் 400 பில்லியன் ஆனுவலி. 400 பில்லியன் வருஷம். அடுத்த வருஷத்துலேருந்து அமெரிக்கன்ஸ் மட்டும்தான். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அமெரிக்கன்ஸ்க்கு மட்டும்தான். இங்கே இருக்கிற அதர் எத்னிக் குரூப்ஸ்லாம் போங்க அப்படின்னா 400 பில்லியன் நக்கிட்டு போயிடும். ஃபெடரல் டாக்ஸஸ் 300 பில்லியனு, ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸ் மூலிமா 100 பில்லியனு. அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் 31 பில்லியன் இன் ஸ்டேட், லோக்கல் அண்ட் ஃபெடரல் டாக்ஸஸ். 13 பில்லியன் டு சோஷியல் செக்யூரிட்டி ஈவன் தோ மோஸ்ட் காண்ட் கிளைம் பெனிஃபிட்ஸ். $13 பில்லியன் even though they can't even claim benefits. Asian American and Pacific Islands, AAPI tax contribution. Asian American and Pacific Islands, 500 plus billion in annual spending power, 150 billion paid in tax. Latino tax, 2.8 trillion GDP contribution, 250 billion in taxes. Immigrants contributions to the US economy. Immigrants and their children fuel economic growth in multiple ways. Workforce and jobs. Immigrants make up 17% of the US labor force. 28 million workers. They are key workers in tech, healthcare, farming, construction and transportation. Business and innovation. Business innovation தேவையே. Business innovation மட்டும் தானே உங்கள் கண்ட்ரி ரன் பண்ண முடியும். 45% of Fortune 500 companies are founded by immigrants or their children. Amazon, Google, Tesla, Apple. Immigrant owned business creates millions of jobs for Americans. புரிஞ்சுதா? Healthcare and essential work. 1 in 4 doctor in US is a foreign born. 1 in 4. உங்கள் நாட்டில் 25% பேர் ஃபாரின் பார்ன் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதை வச்சே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. நீங்களே இந்தியா மாதிரி ஒரு வேர்ல்டு ஹாஸ்பிட்டல் ஹப்பாக இருக்கிற சென்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறீங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன், யூ கான்ட் அஃபோர்ட் இட். பட் அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கிரேட்ஃபுல்லாக நீங்கள் இருந்திருக்கீங்களா? நீங்கன்னா பீப்புள் அமெரிக்கன்ஸ் உங்களை சொல்லலை, உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற யாருக்கு ஓட்டு போட்டு அனுப்பிச்சிங்களோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அந்த கான்ஸ்டியூஷனல் அந்த போஸ்டெலாம் ஹோல்ட் பண்ணுற பொலிட்டிஷியன்ஸை கேட்குறேன், புரியுதா? ஏதாவது தெரியுதா? 30% of nurses and 35% of home care and health care workers are immigrants. Consumer spending. Immigrants spend trillions on goods, housing and services, driving demand. The myth of immigrants take more than they give. Some people believe immigrants burden public services, but studies show immigrants contribute more in taxes than they receive in benefits over time. Second generation immigrants boost tax revenue even more. Undocumented immigrants pay billions into social security but rarely collect benefits. Bottom line, a net positive for the US. Non-American ethnic groups, especially immigrants, significantly contribute to the US tax revenue, economic growth and job creation. Their work, spending and business strengthen the country, not weaken it. Would you like data to a specific group or industry? Yes. The Indian ethnic group, especially Indian immigrants and their descendants, play a massive role in US economy and tax contribution. Let's break it down. Tax contribution of Indian Americans. Indian Americans are among the highest earning ethnic groups in US.
Indian Americans are among the highest earning ethnic groups in US, meaning they pay a significant share of taxes. Total tax contribution estimated at $100 billion annually, including federal, state, and local taxes. A high percentage of Indian professionals are in top tax brackets. Social Security and Medicare contributions. Indian American contribute billions to these programs. Entrepreneurial and corporate tax. Indian owned business generate billions in revenues and tax payments. Economic impact of Indian Americans. Indian American punch far above their weight in terms of economic influence. High earnings and wealth creation. Median household income double the US average. Many Indian Americans work in high paying fields like tech, medicine, and finance, business, and entrepreneurship. Indian Americans own over 800,000 businesses in the US. They created millions of jobs and contributed billions in GDP. Major companies with the Indian American CEOs include Google Sundar Pichai, Microsoft Satya Nadella, Adobe Shantanu Narayan, IBM, Palo Alto Networks, Wayfair, and more. இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம ஊர்ல படிச்சு 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 வெளிநாட்டுல போறதால தான் அந்த நாடு உருப்படுது, வளருது, எல்லாம் ஓகே. அதனால சும்மா அந்த நாட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் நல்லா வளர்றாங்க, முன்னேறுறாங்கல்ல, வளர்றாங்கல்ல. இங்க போய் மும்மொழி கொள்கை எல்லாம் ஹிந்தி படி, கன்னடா படி, மலையாளம் படி, இங்க இருக்க ஏதோ ஒரு இன்னொரு மூணாவது இந்திய மொழி படின்னு அதுக்கு ரிசோர்ஸஸும் கான்ட்ரிபியூஷன்ஸும் டாக்ஸ் பண்ணியும் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணா அவன் எப்போ மற்ற சப்ஜெக்டை படிச்சு உருப்பிட்டு எப்படி இந்த மாதிரி நல்ல குளோபல் ஆக்சசபிள் சிட்டிசனா எப்படி வருவான் அவன்? குளோபல் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு 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 ஜென்ரேஷன் உருவாக்கணும். ஒரு ஸ்கில்டு காம்பிடென்ட் ஒரு லேபர் ஃபோர்ஸோ ஒர்க் ஃபோர்ஸோ இல்லை ப்ரொஃபஷனல்ஸோ உருவாக்கணுங்கிற அந்த ஐடியாலஜி இருக்கணும்ல. ஹெல்த் கேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். 1 in 7 டாக்டர்ஸ் இன் யூஎஸ் ஆர் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். 1 in 7. Tens of thousands of Indian origin, nurses, pharmacists, and researchers. Huge contribution to medical innovation and public health. Tech industry leadership. Indian Americans dominate Silicon Valley. 30% of all tech startups have Indian founders, including Indians hold major leadership roles at Apple, Intel, Meta, and more. Indian immigrants helped shape AI, software, and cloud computing. Do Indian Americans take more than they give? No, data shows Indian Americans give more than they take. Higher tax payments due to high salaries and business success, low reliance on public benefits like welfare and unemployment aid, major contribution to the philanthropy, scholarship, and education. Final verdict: a powerhouse of economic growth. Indian Americans contribute disproportionately to the US economy through taxes, jobs, business, and innovation. Their influence is only growing, making them one of the most impactful immigrant groups in the US. Would you like to dig by? Okay, வேணாம், இது போதும், இப்போதைக்கு இது போதும். உங்களுக்கு இதுல இருந்து ஓவராலாக உங்களுக்கு என்ன புரியுது? இந்த மாகா, அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் ஒன்லி, இந்த ரேசிசம் அண்ட் ஷிட்டு, இதெல்லாம் எதுவும் இங்கே ஒன்றுத்தும் உருப்படாது, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆனால் அதுதான் ட்ரம்ப் ஏதோ ஒரு வகையில் சுற்றி நம்ம ஊரில் நம்ம பாலிட்டிஷியன்ஸ் எப்படி நேராக புல்ஸையா கரெக்டாக இதுதான் பாயிண்ட்டுன்னு ஓப்பனாக சொல்லாமல் சுற்றி ஒழிச்சு அப்படியே மூக்கத்துடுவாங்களோ அதே மாதிரி ட்ரம்ப்பு ஸ்கில் செட்டு, காம்பிடன்ஸு, ரேசிஸ் ஷிட் ஹேவ் குக்ட் இன் யூஎஸ் ஹிஸ்ட்ரி நான் சொல்லுவேன். இப்பேற்பட்ட ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான, எனக்கு தெரியும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் நான் பேசியிருக்கேன்னு, பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் ரா அண்ட் ரியல் எமோஷன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் நாட் மென்ட் டு அஃபண்ட் ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட் எனிவன், பட் ஜஸ்ட் ஹவ் ஐ ப்ராசஸ் த்ரூ ரைட் நவ். ஸோ இத்துடன் இந்த ஸ்ட்ரீமை நான் முடித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ரேண்டோட பேசிக்காக இந்தியன் அண்ட் அமெரிக்கனோட கவர்மெண்ட்டுக்கு டைப் ஆஃப் எலெக்ஷனுக்கு எலக்டோரல் ப்ராசஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, எதனால் 2 செனட் மட்டும் மனசு மாறினா எதுவுமே அப்ரூவ் ஆகுதுங்கிறத எல்லா மேஜரான அதர் கண்ட்ரி லீடர்ஸும் சொல்கிறாங்க. 2 செனட் மட்டும் மாறி இருந்ததுன்னா இது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுமாரி யூஎஸோட எலக்ட்ரல் சிஸ்டம் என்ன, அவங்களோட கான்ஸ்டியூஷன் என்ன, அவரோட டெமோக்ரஸி ப்ராசஸ் என்ன, அதே மாதிரி இந்தியனோட கான்ஸ்டியூஷன் என்ன ப்ராசஸ் என்ன, இது எல்லாமே பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் ஐ வில் கம் டு டிஸ்கஸ் த 3 language பாலிசி ஆஸ் வெல் அஸ் த டீலிமிட்டேஷன். இந்த ஸ்ட்ரீமை முடித்துக் கொள்கிறேன். தேர் ஆர் லாட் மோர் டு பி டிஸ்கஸ்ட். If you like the things that we have, if you like the process and information that you have given, if you like it, just give a thumbs up. And if you have any differing or supporting for or against
comments, please let us know through the comment section, or you can reach me out, DM me. I schizophrenia, I'm available at X, also available in Instagram at ID Mr. Schizophrenia. எல்லாமே நம்ம சேனலோட இதுலேயே லிங்க்டினாக இருக்குது. டார்கெட் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ யூ ஹேவன் சப்ஸ்கிரைப் இட், சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ, பீஸ் அவுட்.